ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சமையல்னு வரும்போது ஒரு சிலர் இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் அப்படின்னு டக்குன்னு செஞ்சு சமையலை ஈஸியாக முடிச்சிருவாங்க. ஒரு சிலர் ரொம்ப மெனக்கெட்டு சமைப்பாங்க. நாள் பூரா கிச்சன்லேயே நின்னாலும் பரவாயில்லன்னு விதவிதமாக சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சமையல் அவங்களுக்கு ஒரு பேஷனாகவே இருக்கும். இந்த ரெண்டு டைப்பில் நீங்கள் எந்த விதம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இட்லி, தோசை, உப்புமான்னு எப்பயும் ஒரே மாதிரி சமைக்காமல் விதவிதமாக ரொம்ப யம்மியாக சமைக்கிற மாதிரி குவிக்கான ரெசிபி ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மள நிறைய பேர் வீட்டில் இட்லி, தோசை, உப்புமா, சேமியா இந்த மாதிரி ஒரே ஐட்டங்களை தான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருப்போம். இடியாப்பம், புட்டு அந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது செய்யலான்னு பார்த்தா அது ரொம்ப பெரிய வேலையாக நம்மளுக்கு தெரியும். அளவுகள் எல்லாம் சரியாக தெரியாததால் சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இன்றைக்கி கரெக்டான அளவுகளில் ஈஸியாக அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இடியாப்பம் செய்யறதுக்கு ஒரே ஒரு அளவு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவு கொதிக்கிற சுடு தண்ணி, இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நான் இந்த பவுலில் 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இதை வறுக்கெல்லாம் இல்லை, அப்படியே டைரெக்டாக பேக்கெட்டில் இருந்து தான் போட்டிருக்கேன். இப்போ ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக பிசைஞ்சிடலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக பூ மாதிரி புழிஞ்சு எடுத்துடலாம். இது ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடிக்கடி வீட்டில் இடியாப்பம் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். இப்போ டின்னருக்கு சப்பாத்தி செஞ்ச அந்த சப்பாத்தி மீதி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மீதியான சப்பாத்தியை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். அதுக்கு ஒரு அகலமான தவா வேணும். நான் இந்த இண்டஸ் வேலியோட ஸ்கொயர் தவா எடுத்திருக்கேன். இது ஒரு அயன் தவா, நல்லா அகலமாக இருக்கும். ஹேண்டிலில் இப்படி பீடிங் இருக்கிறதால பிடிச்சி சமைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து, வெங்காயம், உப்பு சேர்த்து வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் நமக்கு பிடிச்சமான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துட்டு கடைசியாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி விட்டுறலாம். முட்டை சேர்த்து இந்த மாதிரி லேசாக பரட்டி விட்டுறலாம். நம்ம மீதியான சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்படி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கிச்சன் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். உங்களுக்கு சிசர் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரை வச்சு நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்கொயர் தவா பார்த்தீங்கன்னா பியூர் அயன் தவா, நல்லா அகலமாக இருக்கிறதால இந்த மாதிரி தவா ரோஸ்ட்டு, நான்வெஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நான்ஸ்டிக் எல்லாம் மாற்றிட்டு இரும்பு தவா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இண்டஸ் வேலியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு கூப்பன் கோடும் இருக்குது. அந்த கோடு பயன்படுத்தி வாங்கினீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. ரொம்ப யம்மியான கொத்து சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப குவிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஓட்ஸ் ஆம்லெட் ஒரு சூப்பரான ஆப்ஷன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஓட்ஸ் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எக் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் துருவின கேரட், கேப்சிகம், வெங்காயம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க ஓட்ஸ் பொடி ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் பெரிய ஆம்லெட்டாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால ஊத்தப்பம் தவாவில் சின்ன சின்ன ஆம்லெட்டாக ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த ஊத்தப்பம் தவாவும் இண்டஸ் வேலியில் அவைலபிளாக இருக்குது. இது ப்ரீ சீசன்ட் காஸ்ட் அயன் தவா. லஞ்ச் பாக்ஸுக்கு சின்ன சின்ன ஊத்தப்பம் ஆம்லெட்லாம் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு குவிக்காக ஆம்லெட் ரெடி. இது ரொம்ப ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சில சமயம் காலையில் எழுந்ததும் நமக்கு சமைக்கவே மூடு இருக்காது, ரொம்ப போர் அடிக்கும். அந்த மாதிரி சமயங்களில் ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் ரொம்ப குவிக்காக டேஸ்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அவல் வேணும். நீங்கள் சிவப்பு அவலாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஒருவேளை அது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான அவல் எடுத்துகிட்டு ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கலாம்.
ஒரு பவுலில் கொஞ்சம் பனானா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் துருவி போட்டுக்கிறேன். பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் துருவி போட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் பேரிச்சம்பழம் சேர்த்துறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருக்க அவல் சேர்த்துட்டு நம்ம 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. எடுத்து பார்க்கும்போது நல்லா க்ரீமியாக திக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை அப்படின்னா அது பெசரட்டு. இது ஒரு ஆந்திரா டிஷ்ஷு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம முந்தின நாள் நைட்டே ஒரு கப் அளவு பச்சை பயிரை ஊற வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு பைண்டிங்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கூட சீரகமும் வரமிளகாயும் போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். அடுத்த நாள் காலையில் தண்ணி வடித்து எடுத்துகிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி, ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு ரெடி. இது புளிக்கணும்னாலாம் அவசியம் இல்லை, நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்போவே தோசை ஊற்ற முடியும். இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை, ரொம்பவே ஹெல்தி. சூடாக சாப்பிட்டா ரொம்ப யம்மியாக இருக்கும். ஹெல்த்தியாக ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச திருப்தியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சில சமயம் தண்ணி அளவெல்லாம் மாறி போயிட்டு பூரி உப்பியே வராது. இந்த மாதிரி அப்பளம் மாதிரி வரும். அப்படி ஆகாமல் நல்லா சாஃப்டாக ஒவ்வொரு பூரியும் நல்லா உப்பி வரத்துக்கு 2 டிப் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஒன்று தண்ணி அளவு. 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி தான் நம்ம ஊற்றணும். அப்போ தான் மாவு கெட்டியாக பிசை வரும், பூரி நல்லா உப்பி வரும். ரொம்ப சன்னமாக தேய்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்ச்சி பூரி சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக பூரி நல்லா உப்பி வரும். காலையில் கொஞ்சம் டைம் இருக்குது, வித்தியாசமாக டேஸ்டியாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நீங்கள் ஸ்டஃப்டு பராத்தாஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்டஃப்டு பராத்தா ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோபி பராத்தா. காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. இதை ஒரு சாப்பரில் போட்டு ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சீரகம் சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அதில் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரும் சேர்த்து அது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி. எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு இது ஒரு சின்ன ரவுண்டாக பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை தவாவில் போட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு ஸ்டஃப்டு பராத்தா ரெடி. ஸ்டஃப்டு பராத்தாக்கு நம்ம சைட் டிஷ் தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஊறுகாய், தயிர் இருந்தாலே போதும், ரொம்ப யம்மியாக இருக்கும். காலிஃப்ளவருக்கு பதிலாக முள்ளங்கி சேர்த்து செய்யலாம், பன்னீர் சேர்த்து ஸ்டஃப்டு பராத்தா செய்யலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீக்கெண்டு காலையில் லேட்டாக எழுந்தால் கூட டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் சாண்ட்விட்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெங்காயம், தக்காளி, பன்னீர், குடைமிளகாய் சேர்த்த ஒரு சிம்பிளான ஸ்டஃபிங்கு. நம்ம ப்ரெட்டுக்குள்ளே இதை வச்சு ஸ்டஃப் பண்ணி கிரில் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம பாயில்டு எக்கு வச்சு ஸ்டஃபிங் பண்ணலாம். இல்லைனா முட்டை, பால், சர்க்கரை சேர்த்து ஸ்வீட்டாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணலாம். ஆம்லெட் தனியாக பண்ணிவிட்டு நம்ம பிரெட் ஆம்லெட் கூட பண்ணலாம். ஸோ சாட்டர்டே, சண்டே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் காலையில் சமைக்க முடியல அப்படின்னா வீட்டில் கிரனோலா இல்லை கிரனோலா பார் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த கிரனோலா ரோல்டு ஓட்ஸு, அவல், நட்ஸு, நிறைய நல்ல விஷயங்கள் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை நம்ம ரெடி பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் பால் ஊற்றி நம்ம காலையில் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் கிரனோலா பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரோட்டீன் பார், ரொம்ப ரொம்ப டேஸ்டி, அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும், ஆனால் நம்ம நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் முதல்ல வந்து இந்த 4-in-1 பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸு. இது வந்து வெள்ளை ரவையை பயன்படுத்தி செய்யக்கூடிய மிக்ஸு. அந்த ஒரு மிக்ஸ் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா 4 வகையான பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ரவா இட்லி, உப்மா, பணியாரம், அப்புறமா மெதுவடை கூட அந்த மிக்ஸை வச்சு நம்ம செய்ய முடியும். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான அடை மிக்ஸ் ரெசிபி கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு மிக்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் 5 வகையான பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிட முடியும். அந்த மிக்ஸை வச்சு நம்ம வந்து அடை தோசை பண்ணலாம், பருப்பு இட்லி பண்ணலாம், டோக்லா பண்ணலாம், பணியாரம் பண்ணலாம். கூட கொஞ்சம் ஊற வச்ச பருப்பு, வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து பருப்பு வடை கூட இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரீமிக்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். இது வந்து அரிசி மாவில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கேரட், வெங்காயம், கொத்தமல்லி தழை, ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்ல திக்காக அடை பதத்துக்கு பிசைஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தோசைக்கெல்லாம் அடை மாதிரி தட்டி எடுத்துடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ஒரு சூப்பரான காம்பினேஷன். வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினைக்கிற அன்னைக்கு இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை தவிர ஜவ்வரிசியில் சாபுதானா கிச்சடி பண்ணலாம். கோதுமை ரவை, காய்கறி எல்லாம் சேர்த்து கோதுமை ரவை கிச்சடி பண்ணலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ண ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.